இந்த வீடியோவில் 2023-24 MCQ 26வது MCQ பார்ப்போம். இந்த MCQ பார்ப்போம். இது என்ன சொல்ற நீங்கள் இப்போ தலைப்பை பார்க்கலாம், அந்த MCQ பார்க்கலாம் ஸ்க்ரீனில். உகந்த நிலைமையின் கீழ் C2H5OH ஒரு மூலானது C2 ஆக ஒச்சியேற்றப்படும் போது வெளியிடப்படும் இலத்திரன் கண்டைய மூல் கண்டை நீக்க. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா C2H5OH வந்து CO2 ஆக வெளியேறுதான். இது நாங்கள் பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் பார்க்குறோண்டா, இந்த ஒட்சியேற்றல் தாழ்த்தல் ஊடாக இலத்திரன்களை சமப்படுத்துகிற வந்து நாங்கள் வின் ரசாயனத்தான் பார்க்குறேன். இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை அடிப்படையாக வச்சு நாங்கள் பார்த்தது இல்லை. பெரும்பாலும் இப்படியான கேள்விகள் வந்தது காண இல்லை. இதான் நான் முதல் தடவை. ஆனால் வெளியில் வேறு வேறு பேப்பரில் இது பார்த்துருக்கோம். ரைட், இந்த அடிப்படையை இதில் பார்க்கும்போது முதலாவது இதை நாங்கள் இலத்திரன் சமநிலைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் முதல்ல நான் என்ன செய்ய சமப்படுத்த பார்க்குறேன். அப்போ இதில் 2 சரிதானே, அப்போ 4 வருது. ஆகவே 4 வரும்போது 4 ஆக்சிஜன், அதோட 6 ஹைட்ரஜனை நான் சமப்படுத்துகிறேன். ஹைட்ரஜனை சமப்படுத்தினா 3. ரைட், ஹைட்ரஜன் சமப்படுத்தினா இது 6H ப்ளஸ் அப்போ 6E போட்டேன். ஒட்சிஜன் சமப்படுத்தணும். ஆகவே ஒட்சிஜன் சமப்படுத்துறதுக்கு நான் நேரவே ஒட்சிஜனை பயன்படுத்துறேன். இதில் 4, இதில் 3, ஆகவே O2, ஆகவே 3×2 O2 போட்டேன். சரியா? ரைட், அடுத்தது வந்து சொல்கிறாங்க ஒட்சிஜன் சமப்படுது. ஏன் ஒட்சிஜன் இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இலத்திரனை வந்து 6H+ 6E தான் இங்கே சொல்லிப்படுது. அடுத்த தாக்கம் நடக்கணும் என்ன, ஹைட்ரஜன் இருக்கிறபடியா ஹைட்ரஜன் வந்து இன்னொரு பரிமாணத்துக்கு வந்து ஆகணும். ஆக இங்கே என்ன செய்யும், ஒட்சிஜன் இந்த தாக்கத்தில் ஈடுபடும். ஏனென்றா ஒட்சியேற்றல்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டும் தான் வருது. இப்போ என்ன நடந்திருக்கு இங்கேன்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த இடத்துல ஒட்சியேற்றம் என்ன பார்த்தோம்னா இது +2 வந்திருக்கும், இவருக்கு +4 வந்திருக்கும். அடுத்த ஒட்சியேற்றல் நடந்திருக்கணும். இது வந்து இப்போ இது ஒட்சியேற்றப்பட்டிருக்கண்டா அடுத்த ஒரு தாழ்த்தல் நிலை ஏற்பட்டிருக்கணும். அப்போ தாழ்த்தல் நிலை இது பூச்சியமாக இருக்குது. ஆக இனி ஒட்சிஜன் நாங்கள் தாழ்த்தோணமாக இருந்தால் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் வந்து நீர் தான். நீராக இருக்கணும். நீராக மாறினா -2 வரும். இதில் என்னமா வரும், -2 வரும். ஆகவே இது தாழ்த்தல் நடந்திருக்குது. அப்போ இப்போ இதை சமப்படுத்தி பார்த்தோம்னா இது ஹைட்ரஜனை சமப்படுத்தணும். இதில் ஒட்சிஜனும் இருக்குது. ஆகவே 2, அப்போ 2 ஆயிடுச்சு. அப்போ 4, அப்போ 4H+ போடுறேன்னா அப்போ இதன் சமப்படுத்தோம்னா 4E போட்டே ஆகும். இப்போ ரெண்டுக்கும் இடையில பொதுவாக ஒரு சமன்பாடு எடுக்க வலிக்கிறோம்னா நாங்கள் இதுக்கு ஹோமசி எடுத்தே ஆகணும், வழி இல்லை. ஆகவே இதுக்கு 3, இது 2, ஆகவே 1, 2, 3, 6, 12 வருது. 3, 2, 6, 12. அப்போ கட்டாயமாக இந்த சமன்பாடு என்னத்தில் எடுத்துக்கணும், 2ஆல் பெருக்கப்படணும். 12 வரண்டா இந்த சமன்பாடை நாங்கள் 3ஆல் பெருக்கப்பட்டு ஆகணும். அப்போ நான் மொத்தமாக பெருகி எழுத வலிக்கிறேன். இல்லை 2, அப்போ 2ஆல் இருக்குன்னா அது 3, அப்போ 3 O2 சக திருப்பி 2ஆல் பெருக்க போகிறேன். அப்போ 2 C2H5OH அவர் வந்துட்டு இவ்வளவும். திருப்பி இதை நான் 3ஆல் பெருக்கி இவரை இதோட சேர்த்து எழுத வலிக்கிறேன். அப்போ இது 12E சக 12H+, ரைட், அவரும் சரி, 3 O2. பிறகு இந்தியாவில் உள்ள ஆக்களை இதுல இருந்து 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 4 CO2 + 12H+ + 12E + இது 3ஆல் பெருக்கணும். இப்போ 6H2O. இப்போ இதை அப்படியே வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டோம்னா எங்களுக்கு இங்கே நேரடியாக பார்க்கலாம். இந்த தாக்கத்தில் ஈடுபடுற இலத்திரன்களால் வந்து 12, இந்த 12 வெட்டி விட்டுடலாம். சரியா, 12 வெட்டிடலாம். சரியா, அப்போ இங்கே கேட்ட கேள்வியில விடை வந்து 5வது விடை. நேரடியாக விடை வந்து 5வது விடை. ஏன்னா 12E தான், 12 இலத்திரன் மூல்கள் தான் இங்கே இந்த தாக்கத்தில் ஈடுபடும்.